அனைவருக்கும் வணக்கம். எஜபிளும் சார்பாக உங்களை திரும்பவும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பலவீனம் ஒரு தடை அல்ல, அது சாதனையின் திறவுகோல். இன்றைய மனித வாழ்க்கையில் பலவீனம் என்பது எல்லோரிடமும் காணப்படுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. பலவீனம் இல்லாத மனிதன் யாருமே இல்லை. மாணவ பருவத்தை எடுத்துக்கொண்டால் எதிர்கால பயம், தோல்வி குறித்த பயம், தன்னம்பிக்கை இல்லாமையால் ஏற்படுகின்ற பயம் என ஏராளமான பலவீனங்கள் காணப்படுகின்றன. இந்த பலவீனங்களை எப்படி எதிர்கொள்வது என்று அவர்களிடமே தீர்வு இருக்கும். ஆனால் அவர்கள் அதை பற்றி யோசிப்பதே இல்லை. ரத்தன் டாடா, இவர் டாடா குழுமத்தின் தலைவர். இவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்த போது இவர் அனுபவம் இல்லாதவர், வாணிபத்தில் பலவீனமானவர் என்று பலவிதமான விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் ரத்தன் டாடா மனம் தளரவில்லை. ஏன் மனம் தளரவில்லை? அவரிடம் அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது. தன் பொறுமையான முயற்சியினால் டாடா குழுமத்தை இன்று உலக அரங்கில் முன்னணியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அது உடனே அவருக்கு கிடைத்து விடவில்லை. பல தோல்விகள், பல நிராகரிப்புகள், பல அவமானங்களை சந்தித்த பின்னாடி தான் அவருக்கு அது கிடைத்தது. அவர் வணிகத்தில் பலவீனமானவராய் இருந்த போதிலும் தன்னுடைய விடாமுயற்சியால், பொறுமையால், அறிவால், ஆற்றலால் அந்த சாதனையை புரிந்திருக்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு விஞ்ஞானி. அவருக்கு பேச்சு தாமதமாகத்தான் வந்தது, கற்றலில் சிரமம் இருந்தது. இவர் ஒரு மந்தமான மாணவர் என ஆசிரியர்களால் முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஆனால் பின்னாளில் பல சாதனைகள் புரிந்து விஞ்ஞானத்தின், அறிவியலின் ஒரு பெரிய வரலாற்றை அவர் படைப்பார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. பேச்சு தாமதம், கற்றல் சிரமம் என பலவீனம் அவருக்கு இருந்த போதிலும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அவர் முன்னுக்கு வந்திருக்கிறார். எனவே பலவீனம் ஒரு தடை அல்ல, அது வெற்றிக்கான ஒரு திறவுகோல். நம்மிடம் ஏராளமான பலவீனங்கள் புதைந்து கிடக்கின்றன. அதை எப்படி மேற்கொள்வது என்று இவர்களை போல் நாமும் கற்றுக்கொண்டால் நாம் வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும். எனவே மாணவ மணிகளே, உங்களிடம் இருக்கிற பலவீனங்கள் ஒரு குறை அல்ல, அது வெற்றிக்கான முதல் படி. நன்றி.